அரோனா பிக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் சூரன்ட்டு ஒரு படம் பண்ணுறோம். இந்த படத்தில் ரொம்ப நல்ல கதை, நல்ல படம். இந்த கதையை முதல்ல நாங்கள் டிசைட் பண்ணும்போது ரொம்ப எப்படி சொல்கிறதுனாக்கா, இவர்கிட்ட போனாங்க. போயிட்டு இந்த மாதிரி கதை சொல்லணுன்ட்டு பாலு சார் நம்ம மிஸ்டர் பழனி கிட்ட சொல்லும்போது பழனி என்ன சொன்னார், இவர்கிட்ட அந்த கதை நல்லா இருக்கு, நீ ஒரு தடவை கேளுன்ட்டு என்கிட்ட அமிச்சாங்க. நானும் ஒரு தடவை அந்த கதையை வந்து கேட்டோன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடும். அதுக்கு முன்னாடி ரொம்ப பேர் அமிச்சார், அது வேறு விஷயம். அவங்ககிட்டலாம் கதை கேட்டோம், அந்த கதையெல்லாம் எல்லாருக்கும் சொன்னாங்க. பட் இந்த கதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் வந்த படத்துலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு மாதிரி ஃபீல் பண்ணோம். கரண் சாரை வேணும்ன்ட்டு வேற இவர் சொன்னார். அந்த கதைக்கு கரண் சார் தான் ஆப்டாக இருப்பேன்னு சொன்னார். ஃபஸ்ட்டு நீங்கள் கரண் சார்கிட்ட போயிட்டு கதை சொல்லுங்கள், அவர் ஓகே சொன்னதுக்கப்புறம் வாங்க நம்ம பேசலாம்னு சொன்னோம். அவர் வந்துட்டு கரண் சார்கிட்ட பேசிட்டு ஓகே சொல்லியதுக்கப்புறம் நம்ம வந்தாங்க திரும்ப எல்லாரும் வழியாக. அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணணும், இதெல்லாம் வேணும், இதெல்லாம் பண்ணணுன்ற மாதிரி. கரண் சார் அந்த கதையில் ரொம்ப ஆப்டாக இருந்தார். ஆனால் அவர் மேலே எங்களுக்கு ரொம்ப. அதுக்கப்புறம் மற்ற அதர் ஆர்டிஸ்ட் வந்து மணிவண்ணன் சார், தென் ஜெகன் சார், பொன்வண்ணன், ராஜ் கபூர், பிதாமகன் மகாதேவன், எஸ்என் பார்வதி. அதுக்கப்புறம் இவரும் அந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு, அட்வொகேட்டாக பண்ணியிருக்காரு. அதுவும் ரொம்ப ஒரு நல்லா இருந்துச்சு. ஒரு அழுக்கு வெக்கில் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு, நல்ல கேரக்டர் அது. அதே மாதிரி சாங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பிபி பாலாஜி எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவர் நல்லா சாங்ஸ், எல்லா சாங்ஸுமே என்னப்பா எப்படி இருக்கு, சாங்கே பிச்சிருக்காரு பாருங்க அவர். அந்த மாதிரி ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வேற சாங்குமே ரொம்ப நல்லா, அதுக்கு பேலன்ஸ் இல்லாமல் எல்லாமே நல்லா, எல்லாமே ஒரே பேலன்ஸில் இருக்குதுன்றேனே. அதுக்கப்புறம் வந்து கேமராமேன் எஸ்எம் சிவா, அவரோட பங்குக்கு கரெக்டாக, அதான் சிவகுமார், ஆமாம் திருவிழா சார், அவரோட பங்குக்கு அவர் என்ன பண்ணுமோ அதை கரெக்டாக பண்ணிட்டார், நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வேற யார், தளபதி தினேஷர் அவர் மாஸ்டர். அவரு பற்றி சொல்லணுனாக்கா ரொம்ப சொல்லிட்டே இருக்கு. நம்ம பாட்டு 2-3 எபிசோடு ஆகிடும் போல இருக்குது. அது ரொம்ப காம்பேக்டாக, ரொம்ப நீட்டாக இருக்கு. இதாங்க பண்ண போகிறோம், இதுதான் பண்ண போகிறோம், இவ்வளோதான் வரப்போகுது. ஏன்னா பயந்துட்டேன் நான் வந்து அழுதுட்டேன் அவரை பார்த்தோன்னே. அவர் தளபதி தினேஷனும் அவர் எப்படி பண்ண போகிறாரு, ஏது பண்ண போகிறாரு, தளபதினு ஒரு மிரட்டலாகவே இருந்துச்சு எனக்கா. ஆனால் அவர் வந்து எங்கள் கூட வந்து ஒர்க் பண்ண பார்த்தாக்கா சும்மா சின்ன பிரியாணி மாதிரி அவர் நினச்சி ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு பார்த்தா குஸ்கா மாதிரி இருக்காருங்க. அவர் ஒன்றுமே கிடையாது, ஒரு மேட்ரு சாதாரணமாக நீட்டாக வராது. இதான்பா ரொம்ப ஃபாஸ்ட் ஒர்க்கர், ரொம்ப நீட்டாக எதிர்பார்த்ததை விட ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. இந்த ஃபைட் வந்து கோயம்பேட்டில் பார்த்தீங்கன்னா 4 days ஆச்சு ஃபைட்டு. 4 days ஃபைட்டு. அந்த ஜனங்க வந்து மோர் தேன் ஒரு 1000-1500 பீப்புள்ஸ் வந்து இருப்பாங்க. இப்போ இது தட் இஸ் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு கிரட்டி பண்ணுறதுக்கு நல்லா அது ஜாலியாக இருந்ததுன்னு வச்சுங்களேன். இந்த படம் ஆரம்பித்தது வந்து ஏப்ரல் 18 பூஜை போட்டோம். ஆரம்பிச்சதெல்லாம் முடிச்சதுன்னு தெரியல கிடக்கிறேன்னு. டேரக்டர் அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட் ஒர்க்கு, என்ன சொன்னாரோ அதை எடுத்து கொடுத்தாரு. ரொம்ப அழகாகவும் பண்ணார் டேரக்டர். அவர் என்ன சொன்னாரோ ஃபஸ்ட் டே ஸ்கிரிப்ட் சொல்லும் போது எப்படி ஃபீல் பண்ணாரோ அதான் நம்ம பண்ணியிருக்காரு. அது ஒன்றும் பண்ணல, நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு இன்னும் அழகாக நல்லா பண்ணியிருக்காரு. அவர் டேரக்டரை பொறுத்த வரைக்கும் அவரோட பங்குக்கு வேற என்ன பண்ணியிருக்காரு, அவரோட பங்குக்கு எல்லா விஷயமும் நல்லா, எல்லா பங்கும் அவரோட பங்குனா என்ன பங்கு சொல்ற நீ? அவரோட பங்குனா டேரக்டரோட பங்கு சொல்றாங்க. அவர் நல்லா பங்குனா அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்க நினச்சி போகிறாங்க எல்லாரும் ஆடியன்ஸ். அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் என்ன ஸ்க்ரீன் பிளே, அவர் பாட்டு வேறு எழுதியிருக்காரு. இதில் ஒரு 4 பாட்டு எழுதியிருக்காரு. அவர் ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லா பாட்டும். ஒரு பாட்டை வந்து வாழ்க்கையில் வந்து பர்த்தை பற்றி சொல்லியிருக்காரு, டெத்தை பற்றி சொல்லியிருக்காரு. தப்பு அந்த சாங். அதுக்கப்புறம் வந்து தப்புன்னு ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில்னு ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருக்காரு. யுகபாரதி சார் ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருக்காரு. அவரும் ரொம்ப நல்லா டேரக்டர் ஒரு 2 பாட்டு வேறு பாடியிருக்காரு, நல்லாயிருக்கு. அவருக்கு 2மே டிஃப்ரெண்ட்டான வாய்ஸு. இந்த படத்து ஸ்கிரிப்டை பற்றி நம்ம கொஞ்சம் சொல்லணும். இந்த படத்து ஸ்கிரிப்டுன்னு அப்படின்னு எடுத்திங்கன்னா இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட். இது ரொம்ப அந்த அது எப்படி ஒரு லைவ்னஸோடு இருந்துச்சு. அதுக்கு வேண்ட ஆர்டிஸ்ட்லாம் யாருன்னு பார்க்கும்போது இவங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஆக்சுவலி ஒரு 10% ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த ஸ்கிரிப்டோட வேல்யூவே ஜாஸ்தி ஆயிடுச்சு. அரோனா பிக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பற்றி சொல்லனாக்கா இதில் வந்து மொத்தம் 9 ப்ரொடியூசர்ஸ். இதில் 9 பிளான்டர்ஸ். ஆமாம், 9 பிளானட் மாதிரி ராகு, கேது, புதன், சுக்கிரன், சந்திரன், சூரியன், அது மாதிரி 9 பிளானட்.
அந்த 9 பிளானெட்டை வந்து அந்த 9 பிளானெட் இருந்தால் தான் உலகமே சுற்றுதுன்ற மாதிரி அந்த 9 பிளானெட்டால் தான் இப்போ அரோனா பிக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் சுற்றின்னு இருக்குது. ஒரு நல்ல நண்பர்கள், எந்த விஷயத்துலையும் இது வரைக்கும் 10 மாதம் இருக்குது, எந்த விஷயத்துலையும் அவங்க வந்து குறுக்கீடு இல்லாமல் நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம டீம் என்ன நினைக்குதோ அது எல்லாத்துக்கும் ஓகே நான் பார்த்தேன். அந்த ஒரு வார்த்தை வந்து எங்களுக்கு எங்கள் 2 பேருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது. எங்கள் 2 பேரும் நம்பி விட்டுருக்காங்க அந்த கம்பெனியை. ஆமாம், இந்த கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறதுக்கு வந்து முதுகெலும்பாக இருந்துச்சு. இந்த கம்பெனின்னு ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு வந்து மிஸ்டர் பழனியே சேரும். அது வந்து நிஜமா அவர் கேட்டாக்கா சொல்லாரு, உனக்காக நான் கம்பெனி, அதெல்லாம் இல்லை. அவருக்கு வந்து சினிமாவில் ரொம்ப ஆர்வம், எங்கள் டீமுக்கே சினிமாவில் ரொம்ப ஆர்வம். பட் ஆனால் அதே மாதிரி வந்து இந்த கம்பெனி வந்து வந்த உடனே கேட்டோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் 9 பேரும் ஃப்ரெண்ட்ஸு ஆக்சுவலி. கேட்ட மாதிரி படம் பண்ணனா ஓகே, படம் பண்ணலாம், ஜாலியாக இருந்துச்சு. இப்போ இந்த இந்த இன்டர்வியூ பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஜாலியாக இருக்கணும். நம்ம படம் பண்ண மாதிரி ஒரு ப்ரொடியூசர் அது மாதிரிலாம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் இன்னொரு விஷயம், ஒரு ஹைலைட் சொல்லணும்னாக்கா அந்த லொக்கேஷன் பார்க்க போனோம். ஆமாம், லொக்கேஷன் பார்க்க போயிருந்தாங்க. குற்றாலம் லொக்கேஷன் பார்க்க போயிடப்போ ஒரு ஃபால்ஸில் போயிட்டு நாங்கள் 2 பேர் தான் போயிட்டுருக்கோம். முன்னாடி கேமராமேன் டைரக்டர்லாம் கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் டீப்பாக பார்த்துட்டு போகிறப்போ பெரிய பெரிய கூழாங்கல் அடிக்க வச்சுருந்தாங்க. நான் சொன்னேன், அப்போ இது வழுக்கம் பாணி ஓரமாக நடந்து வானேன், ஒரு ஷூ போட்டுனா ஸ்டைலாக அப்படியே நடந்து வந்தார். நடந்து வந்தோடனே வழுக்கி விழுந்தார். நான் அதை கவனிக்காமல் பேசிட்டே போகிறேன். ஆமாம், அந்த இடம் தான் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி அந்த தண்ணி அப்படியே அருவி வந்து கொட்டி வந்துனே இருக்கேன். இந்த இடத்துல கல், ஆனால் சொன்னார் ஏன்பா அது மாதிரி வந்து இந்த இடத்துல வழுக்கண்டா பார்த்து வாடான்னு சொல்லி வழுக்கிறாங்க. விழுந்தோடனே நான் இவனை கையை பிடிச்சி இப்படி தூக்கி விட்றான். கொடுத்த உடனே இவன் வந்து இந்த பக்கம் விடுறான். விழுந்தோடனே நான் போய் இருக்குள்ள ஒரு நான் போய் உள்ளே விழுந்துடுறேன். பெரிய பள்ளம், அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 ஃபீட்டுக்கு பள்ளம் இருக்கும். உள்ளே போய் விழுந்து 2 கால் மட்டும் நான் அப்படியே வந்து வெளியில் விட்டு டக்குன்னு கால் ஆட்டிட்டு மேலே இருந்து தண்ணி கொட்டுட்டு எனக்கு ஒரு 2 ஃபீட் இருக்குது தண்ணி. நல்லா ஜாலியாக இருக்கேன். என்னை வந்து 4 பேர் வந்து தூக்கி வெளியில் விட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. இவன் வெளியில் வந்து ஏன்டா வழிக்கு விடுமா என்னை காப்பாற்றுன்னு கேட்டான். நண்பேண்டான்னு விட்டு அவன் நம்பளுங்க அந்த விஷயத்த. ஆக்சுவலி விழுந்தது வந்து இவனுக்காக தான் நான் அந்த இடத்துல போய் விழுந்தேன்றது வந்து இன்னும் ஒத்துக்கல. இதை இன்டர்வியூல வேற சொல்லணுன்ட்டு அடம் பிடிச்சி இதை வந்து சொல்றான் பாருங்க. எப்படி 5 நிமிஷம் பார்க்காம தான் சிவாஜியை வந்து நாங்கள் பார்த்துருக்க முடியாது. அப்படி ஒரு டேஞ்சரான ப்ராப்ளம் தான். ஒரு காமெடியாக எடுத்துட்டு இருக்காரு. அது உண்மையிலே அன்னைக்கு நான் பார்த்துட்டு போய் 2 நாள் வந்து என்னோட அந்த வைப்ரேஷனே இல்லை. கையெல்லாம் வைப்ரேஷன் ஆகிட்டே இருந்தது. என்னாச்சு சாயங்காலம் போயிட்டு இருப்பியே? ஆமாம், போயிட்டு இருப்பேன். சாயங்காலமா ஆடுது இவனுக்கு. ஏன்னா நான் விழுந்தது சாயங்காலம். அதான் சொல்றேன். கரெக்ட். ஓகே ஓகே, இல்லை அது ஒரு பெரிய நல்ல கிரேட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. அது எனக்கு அந்த தண்ணி, அந்த சுத்தமான தண்ணி, ஒரு சின்ன அந்த பக்கம், ஆனால் பெருசு. நான் இப்போ சொல்லும் போது கொஞ்சம் ஈஸியாக சொல்கிறேன். இந்த மாதிரி பெரிய பெரிய கல்லுங்க பின்னாடி இருந்துச்சு என் காலுக்கு முன்னாடி. அது போய் ரவுண்டாக இப்படி ஆர்ட் மாதிரி விழுந்துட்டேன். வச்சு பண்ணதுனாக்கா இந்த படம் நம்மளுக்கு சமர்ப்பணமாக இருக்கும். அதுவும் ஜாலியாக இருந்திருக்கும் போல. அதுவும் நல்லா இருந்துச்சு. அது காலு 2 காலு ஷூ மட்டும் தான் தெரியுது. டக்கு அடுத்து அந்த கை காட்டேன் எப்படி ஆட்டுறான் பாருங்க. இந்த மாதிரி ஏன்னா அவனை காப்பாற்றுறது நானே இன்னைக்கு. அதனால வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வேற எதுவும் லொக்கேஷன் பார்க்குற இடத்துல வேற எதுவும் சின்ன அதெல்லாம் பெருசு இல்லை. பட் என் நண்பனை இழந்திருப்பேன் அந்த லொக்கேஷன் பார்க்குறப்போ. அந்த விஷயத்த சொல்லணும் தான் நான் சொல்கிறேன். ரொம்ப ஃபீலோட சொல்லாமல் நண்பனை இழந்திருப்பேன், இழக்காமல் இருக்கேன் சாமி அப்படின்ற மாதிரி நல்லா இருக்குது. நல்லா தான். நன்றிங்க. தேங்க்யூ. நன்றி.